சலசலவென ஓடும் குளிரோடையின் சங்கீதம். யானை நிலத்தி இருக்குது. இது ஒரு 2 நாட்கள் போடப்பட்ட நிலத்தி படிக்கக்கூடிய இளைஞன் வந்து மாட்டு வளர்ப்பு விவசாயத்தில் ஈடுபடுறான். என்ன சொல்ல போனால் இந்த ரோடு நான் இருக்கிற இந்த ரோடு வந்து இங்கால வந்து புதுக்குடியிருப்பு சந்தியிலேருந்து நாங்கள் வாரோம். புதுக்குடியிருப்புலேருந்து வாரோம். இங்கால வந்து ஒட்டி சுட்டான் தாண்டி இப்படியே போகிறோம். பிரம்மாண்டமான காட்டு வீதி, 2 பக்கமும் காடு. இரவுன்னு சொன்னால் யானை பலம், பகலிலும் சில வேளையில் யானைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் நடமாட்டம் இருக்குது. இந்த வீதியை பாருங்க. இந்த வீதியோட தான் பயணிக்க போகிறோம். வந்து பாருங்க இறங்கி போகிற மாதிரி இருக்குது. சில இடத்துல உயர்ந்து போகும். அப்படி அந்த மழை வெள்ளம் காலத்தில் வந்து காட்டாறு ஓடக்கூடிய மாதிரி நிலப்பரப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து வீதி காட்டை ஊடறுத்து போகுது. ஆங்காங்கே சில வாகனங்கள் தான் இருக்குது. இந்த வீதியை பார்க்கும்போது தெரியும் பாருங்க, இறங்கி போகிற மாதிரி இருக்குது. அங்கே போய் தாண்டி போகும். இந்த வீதியோட தான் நாங்கள் வந்து ஒட்டு சுட்டு பார்க்கும்போது அப்படியே ஊரை சென்றடையலாம் இருக்கு. இடையில கிடைக்கக்கூடிய சில விடயங்களை பார்த்து கொண்டு போகலாம். நீங்களும் பாருங்கள். இடத்துல வந்து வீதி சரியாக பள்ளமாக இருக்குது. அதில் வந்து ஒரு மதகு அமைப்பும் இருக்குது. இதை காரணம் வந்து மழை காலத்தில் வந்து காட்டாறு இந்த பகுதியில் தான் பாய்ந்தோடும். அதுக்காக இந்த இடம் பள்ளமாக இருக்குது. அது இயற்கையாகவே அமைந்த பள்ளம் வந்து இந்த இடத்துல பள்ளம். அதை வந்து மதகு மாதிரி அமைக்கப்பட்டு இப்படி கட்டப்பட்டிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பின்னர் 6 மணி ஆனால் அங்கங்கே யானைகளை பார்க்கக்கூடும். மற்றும் பகலில் கூட வந்து வனவிலங்குகள், அதாவது குரங்குகள் போன்ற வனவிலங்குகளையும் பார்க்கலாம். சரி, தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த பகுதியில் வந்து யானை நடமாட்டமிக்கன்னு சொன்னவா அந்த பகுதியில் பாருங்கள். இந்த இடத்துல வந்து யானை இலத்தி, அதாவது யானையின் சாணம், யானை இலத்தி இருக்குது பாருங்கள். யானை இலத்தி இருக்குது. இது ஒரு 2 நாட்கள் நேற்று இந்த இரவு போடப்பட்ட இலத்தி. இந்த இடமெல்லாம் யானை நடமாடுகின்ற ஒரு பகுதியாக தான் இருக்குது. நிறைய தான் இருக்குது. பகல் இருந்தாலும் இந்த இடத்துல பயமாக இருக்குது. 2 பேர் தான் நிற்கிறோம். அடுத்த இடத்துக்கு போவோம். மழை விட்டு இன்னும் ஒரு கிழமை கூட ஆகலை. இருந்தாலும் வெயில் கொளுத்து எறியுது. அவ்வளோ வைக்காக தான் இருக்குது. சரி, நாங்கள் அடுத்த இடத்த பார்க்கலாம். இதில் இங்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. பகலாக இருந்தால் கூட யானைகள் பெற வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். சரி உறவுகளே, நான் வந்து வழியாக வந்து கொண்டிருக்கும் போது இந்த பகுதி வந்து இந்த இடத்துக்கு பேர் மண்ணாங்கண்டல். ஒரு அழகிய பிரதேசம். அப்படி ஒரு அழகிய பகுதி ஒன்று இந்த கண்ணில் தென்பட்டது. அந்த இடத்த போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து மண்ணாங்கண்டல். நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து இந்த இடத்துல நல்லா இருக்குது. வெயில், ஆனால் காடண்டாலே குடும்பம் நல்லா இருக்குது. மிகவும் ரம்மியமான பகுதி. இந்த பகுதியை பார்த்தாலே தெரியும் போது மிகவும் ரம்மியமாக இருக்குது. இடையில் வந்து வரம் கொண்டு போகுது. வந்து மண்ணாங்கண்டல் குளம்னு சொல்லி நம்ம வந்து இது வந்து பெரிய குளம் அங்காள சைடில் காடாக இருக்குது. பெரிய குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. முழுதாக விலங்குகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்து இந்த குளம். அதை விட மனிதர்களுடைய விவசாய தேவைக்கும் பயன்படுது. இவ்வளோ ஈரழிப்பான குளங்கள் இப்படி இருந்தால் கூட இந்த இடம் முக்கியத்தான் இருக்குது. தெரியவில்லை. வீடுகள் என்று சொல்லி பார்த்தா குறைவு. ஆங்காங்கே சில வீடுகள்லாம் இருக்குது. மெயின் ரோட்டில் இல்லை. கொஞ்சம் தள்ளி போக குடிமைகள் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய விலங்குகள் குரங்குகள்லாம் அங்கங்கே இருக்குது. விவசாயிகள் அங்கங்கே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதான் வந்து மண்ணாங்கண்டி குளத்தில் பகுதியில் இருக்கிற மண்ணாங்கண்டி குளம். இந்த குளத்தினுடைய அழகை பார்த்து ரசித்து விட்டு செல்லலாம்.
அதாவது வந்து காடு முடியுது, கிராமங்கள் துவங்குது, அந்த பகுதி இது. இல்லையில வந்து ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது. நான் காட்டுக்கு உள்ள கூட பார்த்தேன், இடக்கிட வந்து விநாயகர் ஆலயங்கள் இருந்தேன்னா நான் நினைக்கிறேன் வந்து இந்த யானை தாக்குதல் குறைய ஒன்றும் என்ற ஒரு நம்பிக்கையினால் அது இடக்கிட வந்து விநாயகர் ஆலயங்கள் சிறு சிறு கற்களை வைத்து அமைத்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த காட்டுக்கும் ஊருக்கும் நடுவில் வந்து இந்த விநாயகர் ஆலயம் இருக்குது. இதுக்கு அங்கால வந்து கிராமம் தொடருது. கிராமம் தொடங்குது வந்து கிராமம் அப்படின்னு சொன்னால் முற்று முழுதாக பச்சை பசேல் இருக்குது. மாடு வளர்ப்புகளும் விவசாயமும் வந்து ஆங்காங்கே இரவு காவலுக்காக இந்த வயல்களில் கொட்டில் அமைக்கப்பட்டிருக்குது. காட்டு விலங்குகளிலிருந்து நெற்பயிரை பாதுகாப்பதற்காக வயலில் ஆங்காங்கே வந்து சிறு குடில் அமைத்து இரவில் வந்து தங்கி பாதுகாப்பார்கள். அந்த மாதிரி பாதுகாப்பு கொட்டுகளும் அங்கே காணப்படுறது. வயல்கள் வந்து முத்தி கிட்டத்தட்ட அறுவடைக்கு தயாராகிய நிலையில தான் இருக்கு சொன்னால் இன்னும் சிறிது காலத்தில் அறுவடைகள் தொடங்கிவிடும். இந்த பகுதியில் டிக்குமன் நடக்குது. மழையில இருந்தாலும் வெயில் எரித்து கொண்டு இந்த நேரத்தில் பார்த்தா மிகவும் மப்பும் மந்தாரமாக இருக்குது. சரி, இந்த இடத்துல சில விடயங்களை பார்த்து விட்டு நாங்கள் அடுத்தடுத்த நோக்கி போகலாம். பாருங்க. பாருங்கள் வந்து இளைஞன் ஆனால் இருந்தாலும் வந்து மாட்டு வளர்ப்பில் ஈடுபடுகிறான். அதாவது வந்து எங்கள் இடங்கள்ல எல்லாம் வந்து பல பேர் வந்து மாட்டு வளர்ப்பு விவசாயம் பின்னிருக்கிறான். அந்த இளைஞன் நான் நினைக்கிறேன் வந்து படிக்கக்கூடிய இளைஞன் வந்து மாட்டு வளர்ப்பு விவசாயத்தில் ஈடுபடுறான். அதாவது வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டு ஒரு பிரதானமான ஒரு முதுகெலும்பாகத்தான் இந்த விவசாயம் மாடு வளர்ப்புகள் இருக்குது. அதிலும் இயற்கை விவசாயம்ன்றது இந்த காலத்தில் அருகி போய்விட்டது. சரி, அடுத்ததை பார்க்கலாம். இந்த இளைஞருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாமா. சில செலவென ஓடும் குளிரோடையின் சங்கீதம். பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடம். மருத மரம் மற்றும் செயற்கை இறைச்சல் எதுவுமே இல்லை. முற்று முழுதாக வந்து இந்த பகுதியில் வந்து இயற்கை இறைச்சல்லாம் இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது.